நாங்க சொல்லியாஸ். அப்படியா? நான் என்ன செய்யலாம்? எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும். தயவு செய்து முடியுமா? நான் மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு ஒரு நேரம் நிர்ணயம் இருக்கிறது. நான் ஏதோ ஆல்கோ நினைத்திருக்கிறேன். நான் இந்த அனைத்து ஸ்கேண்டிஸ் ஒன்றாக தொகுப்பில போடுவேன். ஒரு கூந்தலியுடன் போடுங்கள். சரி, அது மட்டுமே. நான் கம்ப்ளீஷனே ஒரு அழகு கிளம். என் தொகுப்பை மறைக்கவும். சரி, இப்போது எனக்கு வயிற்றும் இருக்கிறது. என் உதடுகள் செய்யவும். சரி, நோயாளியை உள்ளே கொண்டு சேர்க்கவும். உஃப். ஓ, நீயா புதிய பெண்? ஓ, இல்லை இல்லை இல்லை, நான் தனியா செல்வேன். கர்ப்பிணி பெண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். இல்லை, அதை உள்ளே கொண்டு செல்ல முடியாதது வருத்தமாக இருக்கிறது. ஒரு இனிப்பு தோழர். ஓ, என்ன நடந்தது? ஓ, வழி செய்யுங்கள். அப்படினால் பயம். டாக்டர், நான் இறக்கிறேன். அவரை பகுப்பறைக்கு கொண்டு செல்லுங்கள். அவர் உயிர் பிழைத்திருப்பார் என்று நம்புகிறேன். மோலி, ஓ பாப், என் நண்பா, என்ன நடக்குது? நீ இல்லாமல் நான் எப்படி இருந்திருக்க போறேன்? என்ன? ஓப்பா, நான் உங்களை முட்டாளாக்கி விட்டேன். அதுதான் நடந்தது. நான் உங்களுக்கு கடந்த மருத்துவமனைக்கு இளைப்பாற வந்தேன். பாருங்கள், நாம் எல்லோரும் சாப்பிட போகிறோம். இங்கே மிகுந்த ஏரியும் எமண்டேம்களும் உள்ளன. என்னை பற்றி எப்படி விட்டீர்கள்? ஓ, நான் வெறும் ஒரு விதையை விரும்பினேன். இப்போது நான் சேர்க்கரையை நர்சினுடையில் கொண்டு போவேன். எனவே நீங்கள் இன்னும் இங்கேதான் இருக்கிறீர்களா? நான் ஒரு நர்ஸ். உங்கள் வேலை நேரம் முடிந்துவிட்டது. நீங்கள் இப்போது வீட்டிற்கு செல்லலாம். சரி, அப்படி எதையுமே நினைவில் இல்லை. சரி சரி, இன்னும் இங்கே மருந்துகள் இருக்கின்றன, ஆனால் யாரும் இல்லை. நல்லது, இங்கே பட்டுப்பெட்டி. வரவேற்கிறேன். அதையெல்லாம் தூக்கி செல். என்ன? நான் தான் பாப். பாருங்கள். ஹலோ, எவ்வளவு ஆச்சரியம். நன்றி. நாங்கள் இப்போது சாப்பிட போகிறோமா? ஓ ஓ, எனக்கு கொஞ்சம் கொடு. ஓ ஆம், கண்டிப்பாக நாம் தொடங்கலாம். ஓ இல்லை. என்ன? இல்லை. ஓ ஓ, நம்ம துன்பம் வந்துடுது. நீங்க சுவைங்க மருத்துவமனையில இனிஃபார்ம் இல்லை. இது எங்கிட்ட இருந்து கிடைக்கும்? அதை திருப்பி கொடு. வாருங்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இல்லை இல்லை இல்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் என் கையை எடுத்து ஸ்கிட்டில்ஸை உள்ள வைப்பேன். இல்ல, இது என் கை போல நிரூபிக்கிறேன். மிக சிறப்பு. இது கண்டிப்பாக வேலை செய்யும். உஃப், போகலாம். உஃப். ஓ, என் கை வலிக்கிறது. எனக்கு டாக்டர் அவசியம். ஓ, என் கை. ஓ, மன்னிக்கவும். நான் உங்களுக்கு ஏதோ கொண்டு வந்தேன். பாருங்கள். ஓப்பா, என்னுடைய கை முழுமையாக சீராக இருக்கிறது. ஆனால் இங்கே சில ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. நீங்கள் எல்லா அளவிலும் ஸ்கிட்டில்ஸையும் பெறுவீர்கள். எல்லா ஸ்கிட்டில்ஸும். இறுதியாக பாருங்கள். சரி, எளிதில் அதை விட்டுவிட முடியாது. நான் ஒரு டாக்டரின் கோடினை போடுவேன். மகிழ்ச்சி. இதுவே. நான் ஒரு நெக்டை கட்டுவேன். நான் மிகவும் ஆசைப்படுவது அனைத்தையும் பெறுவேன். எச்சரிக்கையாக நான் மீசையை ஒட்டி ஒரு மருத்துவ கைப்பையை எடுத்துக்கொள்கிறேன். வா, இனிமையான வெற்றிக்கு செல்லலாம். டாக்டர், நீங்க எனக்கு ஸ்வேதனம் தொந்தரவாக உள்ளது. உதவுங்கள். நான் உங்களுக்கு எப்படி உதவுவது என்று தெரியல. ஓ, வெப்பமில்லை. பரவாயில்லை. அச்சு, நான் புற்றியில் இருக்கிறேன். ஆமாம், இருக்கிறதுன்னு தான். நிச்சயமாக இருக்கிறதே. ஊனா, பார்த்து விடலாம். அழகான ஒரு மாத்திரை. தயவு செய்து தலைவலி நிவாரணத்துக்கு இதை எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப நன்றி. ஓ, நன்றி டாக்டர். என்ன இது? இனிப்பு, நீல இனிப்பு. எனக்கு ஏமாற்றணும்னு நினைக்கிறியா? ஓ, என்ன செய்யலாம்? நான் ஒரு மருத்துவர். நான் உண்மையான மருத்துவர். நீ என்ன கிண்டல் செய்யறியா? அவளிடம் ஒரு புதிர் விளையாடுவோம். ஓ, எனக்கு மிகவும் மோசமாக உணர்கிறது. ஓ, serious. நான் இருக்கிறேன். ஓ, நான் ஒரு மருத்துவரை விரும்புகிறேன். ஓ, உள்ள வாருங்கள். ஓ, அருமை. இந்த சாலை சாடும் வேந்து சுவாரஸ்யமா உள்ளது. ஏனும் பிரச்சனை இருக்கிறதா?
இல்லை இல்லை, ஒரு நிமிடம். அது என்ன? உங்களிடம் இனிப்பு உணவுகள் இருக்கின்றன. ஓ ஷே, அவள் என்ன பிடிச்சிட்டா. சரி, இன்னொன்று. எனக்கு பானத்தை கொடுத்து செல். எனக்கு முழு பெட்டியும் உள்ளது. ஓ என் தேவதை, உனக்கு இந்த ரோஜாவை கொடுக்கிறேன். இது என்ன விதமான அதிசயமோ, என்ன ஆச்சரியம். ஒரு பூ எனக்கு நான் உன்னை கேக்குறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு எவ்வளவு இனிப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க. ஆஹா, மிகை குளிர்ச்சி. நன்றி நண்பா, இதை காண்பதற்கு தாங்கவே முடியவில்லை. யா, அது என்ன? இது என்ன விதமான அதிசயம்? இதுதான் அழகு. நான் நடனம் ஆட விரும்புகிறேன். ட்விக்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவன் பார்க்கல. கோகா கோலா. சூப்பர், இதுதான் அற்புதம். என்கிட்ட இருக்கிற பாட்டில்களை நீ பாத்தியா? நான் பார்த்தேன், ஆனா எனக்கு என் பாட்டுல போதும். இன்னைக்கு நீ பொறாமைப்படலாம். நல்ல செய்திதான். சரி, கொஞ்சம் பேசுறேன். அதுக்கும் தோய் சனக்கு தோக்கறேன். உண்மையா நான் தோடுவேன். அடுத்த முறை கவனமாயிரு. அது புண்படுத்தியது. எந்த குழப்பமும் இல்லாமல் நான் உன்னை எல்லாரிடம் பிடித்து வருகிறேன். எங்களை மீது ஏறுகிறாய். மன்னிக்கவும், எனக்கு ஏற்கனவே சற்றே சர்க்கரை அதிகமாக போய்விட்டது. எனக்கு அமைதியாக இருக்க வேண்டும். குப்பை ஈடன். யாரும் என்னை கீழே இறக்குங்கள். நான் உங்களுக்கு உதவ முடியாது. எனக்கு ஒரு சில குளிர்பானங்களை திருடும் வாய்ப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அருமையானது. தேநீர். அது நான் அல்ல. அது என் வாழ்க்கையின் மிக பயங்கர அனுபவம். என் கோட் முழுவதையும் திருடிக் கொண்டார்கள். அது என் கையால் செய்தது. நான் நினைத்ததை விட நல்ல ஆரம்பம். உனக்கு பின் மதிப்பெண். நான் ஒரு மிகப்பெரிய ரசிகன் மற்றும் KFC. நான் இதை பார்க்கும்போது நல்லாட்சியாக இருக்கும். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் ஒண்ணு மட்டுமே இருக்கிறது சங்கடமா. நிச்சயமா இது மிகவும் திருப்தி அளிக்கும் என எண்ணுகிறேன். நம்ம இருவரும் சேர்ந்து ஜூலியாவுக்கு குறைவாகவே பெற்றோம். இது சரியில்லை. என்று சொல்லப்படும் போதும் நான் என்னுடையதை சாப்பிடுவேன். ருசியானது, ஆனால் முழுமையாக போதவில்லை. ஓ, என்னால் பசிக்குது. உலகில் சிறந்த தீவிர உணவுக்காக வயிறு சின்னம் போட்டுக்குது, பட் எனக்கு சாப்பிட ஏதுமில்லை. ஓ, நான் பார்த்தேன் ஐயனிட்ட இன்னும் நிறைய இருக்கு. பின்னீர் இவை எனது. ஆமாம், அவனுக்கு வாய்ப்பாடு மிக குறைவுதான். என்னுடைய அளவுக்கு ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் நிறைய சிலவற்றை எடுத்துக்கிட்டா உனக்கு பிரச்சனை இல்லை இல்ல? ஆமா. என்ன நடக்குது? உண்மையா? நேரம் ஜூலியாவிடம் இருந்து திருடி வருகிறாரோ என்பதை காட்ட வேண்டாமா? உங்களுக்கு மதிப்பெண். ஐயோ, ஈஸ்ட் டெக் XT, நீ கெட்ட திருடனே. போர் சாய்ந்த கோபுரத்துக்கு பேயாட்டி யாருக்கும் தேவையில்லை. இந்த சிறிய அளவை கை காட்டுங்கள். எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைச்சது. ஆனால் இந்த கார சாஸ் என்னடான்னு? பாஸ்கோவா? பா, हम आज फ्री बार से भी है ना? 100 டிகிரி வெப்பம். அதுக்கு அர்த்தமா? Frau sogar Gregor. Der ist zwischendurch der Burger. Und ich wirklich love. Laut Velverens. வாங்க, உட்காருங்கள். இது மிகச் சரியாக கேடு இல்லை என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ரொம்ப நல்லது. நான் தப்பா இருந்தேன். இது மிகவும் சூடாக இருக்கிறது. மறைச்சுக்கு போங்க. நானும் சரின்னு நினைக்கிறேன். இப்போ இதை நீ சந்திக்கலாம். ஓஹோ,
நான் எப்படி உச்சி செல்கின்றேன் என்ன விசேஷம்? நன்றி ரோபோட் கை. ஆம், நீ ஏன் இதுக்காக நன்றி கூறுகிறாய் என்று? இது மிகவும் விசித்திரமாக உள்ளது. வெறுமனெல்லாம் அது நிறைய கார சாஸ். நான் நினைக்கிறேன் அது போதுமானது. நிறுத்து. நான் போங்கள் சாப்பிடுங்க. இருக்கு மைனேஃப் சொல்லதாகவே இருக்கேன். அங்கிவிட்டு பேசாமல் இருங்கள். 1 2 3 சூப்பர். எனக்கு மக்ரூன்ஸ் மிகவும் பிடிக்கும். அவர் எப்படி இருக்கிறார்? நான் உங்களுடன் இருக்கிறேன். நான் ஒருபோதும் ஒன்று பார்த்ததில்லை. ஆம் ஆம் ஆம், நான் ஒன்றுக்கு பின்னர் ஒன்று குக்கி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் ருசி எப்போதும் எப்படி மாயமாகவும் நுட்பமாகவும் இருக்கிறது. நீங்க தேடுகிற சொல் சிறியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத பெறீங்களா? இத கெடுக்க முயற்சிக்காதீர்கள். நன்றி. ஜூலியா, நீ வெளியே. நான் தயாராக இருக்கிறேன். முடிந்தது. அவை வானளவிலான நற்குமரத்தை போல வாசிக்கின்றன. அவற்றின் சுவையை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. ஒரு யோசனை வந்தது. சரி, நான் இதுவரை பார்த்த மிக அழகான இனிமையான காது கம்பிகள் இவைதான். மேலும் வெகு சுவையானவைகளும் இவைதான். எனக்கு இது விரைவு போல தோணுது. என்ன அவற்றை உணவில் சேர்க்கலாம். ஆனா அவன் கொண்டு அணிய போறேன். இதுல ஒரு துண்டு காணல. என்ன? எங்கே அவர் இதை செய்தார்? அவைகளோட குக்கிகள் அவைகளை உண்பதற்கே இந்த குக்கிகளை ஷேக்காக மாத்துறது எப்படி செம்மையா இருக்கும் தெரியுமா? நான் தான் அறிய போறேன். ஆனா அது அதிகம் இல்லதுக்காக அதை கொஞ்சம் உடைக்கணும். இது மிக அருமையாக இருக்கும். உங்கள் இருவரும் பார்க்கிறீர்களா? ஒரு வானிலை புறாக்கள் பச்சை உள்ளது. நம்ம மடிஞ்சு போய் கொண்டிருக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாங்க சிப் ஒண்ணுக்கு எதிர்ப்பில்லை. ஆம், தயவு செய்து கொஞ்சம் பேராசை நண்பா. நானும் தூண்டி சாப்பிட வேண்டியிருக்கு. இந்த முறை என்ன இருக்கியா? அது மிகவும் சிறியது. என்கிட்ட செம்மறி பகுதி இருக்கு. எனக்கு அது வேலை செய்யுது. நீ அதை பேசுற, ஆனா அது நீ பெரிய பை இல்லாததுக்காக எனக்கு பிடிக்கும். நீவி ஊதாதுங்க. தன்னை சொல்லலாம் இருக்கிறேன். அது உண்டு. நேரம் என்னாலும் நேரம் விரயம் செய்ய தேவையில்லை. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். உங்களுடைய தயார். நானும் என் பங்குடனும் அதே மாதிரியே செய்வேன். சரி, கொஞ்சம் தான். இங்கே என்னிடம் உண்டு. உப்பு. என் அனைத்து பள்ளி எங்கே? ஓ, நீ ஒரு காற்று பையை மட்டுமே எடுத்துள்ளாய். மேலும் 3 மட்டுமே. எம் அந்நியம் அது ஒன்றுமில்லை என்பதற்காக பொழிகிறேன். சார்லட், பாரு, ஜூலிக்கு 3 முறை கிடைத்தது. எனவே நான் மட்டுமல்ல அதிர்ஷ்டமில்லாதவன். அதை சிரித்து எனக்கு M&M விருப்பம். எனக்கு அங்கு நிறைய கிடைக்கும் என்று நினைக்கிறீங்களா? அது பைத்தியம். சிறிய பையில் தான் அதிகமாக இருந்ததா? இதை ஏற்கனவே எடு. மேஜை முழு மூடப்பட்டுள்ளது. உன் செல்வியையும் வை. எல்லோருக்குமாய் போதும். இப்போ குழந்தை எம்மா சமையல்காரர்களுக்காக போட்டி வரைபடம் வரைவாள். எம்மாவை கவனிங்க சமையல்காரர்களே. குட்டியம்மா ஜெலிபிஸ்டா. சரி சமையலர்கள், நீங்கள் இதை சமைக்க முடியுமா? ஆம், ஜெல்லிக்காக எனக்கு ஒரு எலுமிச்சை தேவைப்படும். உலகிலேயே மிக சுவையான ஜெல்லி செய்வது எப்படி என்று எனக்கு என் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். எலுமிச்சையை பிழிந்து சற்று சர்க்கரை சேர்த்து நன்கு அடிக்கப் போகிறோம். Och regler Bauer Cross, Thunder Richie, for chef the name Nara the Bringe. அதை நீ புரிந்து கொள்ள மாட்டாய் சமந்தா. ஓ, மேலும் எனக்கு ஒரு ரகசிய பொருள் உள்ளது. வெனிலா இனிப்பு சிரப். சோ இனிப்பு எம்மாவுக்காக கொஞ்சம் வெனிலா சிரப். நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். சமந்தா, நீயும் விரைவில் முடி. ஒரு ரோஜா வாவ் என்று நினைத்தாயா? இப்போதுதான் தொடக்கம். எனக்கு கொஞ்சம் கிரீம் தேவை.
சுவையான வெள்ளை சாக்லேட் அதிகமாய் இருந்தால் அதுவே சிறந்தது. மேலும் ரொம்ப சுவையான புதுசாக பிழிந்த ஜூஸ் அதை கலக்குறேன். ஓ பரவாயில்லை, நான் உண்மையான கனி மட்டுமே பயன்படுத்துவேன், அவற்றின் சாறு அல்ல. என் அழகான வெண்ணிலா ஜெல்லியால் எல்லாவற்றையும் நிரப்புவது மட்டுமே மீதமுள்ளது. என்ன சொல்கிறாய் ஜேன்? இப்போது யார் பின்தங்கி இருக்கிறார்கள்? நான் அதை ஏற்கனவே குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறேன். எனக்கு எல்லாம் தயார். விரைவாக செய்வது சுவையாக இருக்கும் என்று அர்த்தமல்ல சமந்தா. எம்மா கண்டிப்பாக என் ஜெல்லியை தேர்ந்தெடுப்பாள். என்ன சரி, சமையலர்கள் உங்கள் உணவுகளை எப்போ சுவைக்க முடியும்? எம்மா பசிக்கிறா? என் ஜெல்லி ஏற்கனவே உறைந்து விட்டது. அதை அழகாக பரப்புவதற்கே மீதமுள்ளது. ஜென், இது ருசியாக இருக்கிறது. பொடியாகிய சர்க்கரை எப்போதும் அதிகமாக இருக்காது. குழந்தை அம்மாவுக்காக சிறிய ரோஜாக்களை சேர்த்து இறுதி கவர்ச்சிகளை செய்கிறேன். வாங்க, என் ஜெல்லியும் தயார். நிறங்களை பாருங்கள். அன்பான எம்மாவுக்காக சில அலங்காரங்கள் மற்றும் இதயங்கள் குறைவாக உள்ளன. எல்லாம் தயார். எம்மா, விரைவில் முயற்சி செய். நான் இந்த ஜெல்லியுடன் தொடங்குவேன். பழங்கள் சுவாரஸ்யம். வாவ், ருசிகரமாக உள்ளது. அற்புதம். சமந்தா, எம்மா உன் ஜெல்லியை விரும்புகிறாள். வாவ், இதை கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும். வாவ், இது என் பாட்டியின் தோட்டத்தில் இருந்தது போல சுவைக்கிறது. நான் இதை தேர்வு செய்கிறேன். ஆம் ஜேன், வாழ்த்துக்கள். எம்மா, இந்த முறை உனக்கு என்ன வேண்டும்? வாவ், இது ஒரு குராசான். சமையல்காரர்கள், நீங்கள் தயாரா? ரெடிமேட் குருசான்கள். ஹே, நான் சமைக்கவில்லை என்றால் நான் ஒரு சமையல்காரர் அல்ல. மிகவும் நன்றி. என் குருசானை எடுத்துக்கொள் ஜேன். உண்மையான குருசானின் சமையல் முறை, அதை எனக்கு என் பிரான்ஸ் நண்பர் சொன்னார். நமக்கு ஒரு முட்டை, சர்க்கரை மற்றும் நிறைய பால் தேவைப்படும். இப்போது எல்லாவற்றையும் கலக்குவோம். மாவை கவனமாக கையாளு சமந்தா, இல்லையெனில் நாமெல்லாம் இங்கே குருசாண்ட் ஆகிவிடுவோம். ஜேன், எம்மாவுக்காக நீ என்ன கண்டுபிடித்தாய்? எனக்கு ஒரு அற்புதமான சமையல் குறிப்பு உள்ளது. என்ன மாதிரியே எம்மாவுக்கு என் குருசாண்ட் கண்டிப்பா பிடிக்கும். நான் அதை மிக சுவையாகவும் பிரகாசமாகவும் செய்வேன். ஜேன், நாங்கள் உன்னை ஒருபோதும் சந்தேகிக்கல. நான் விரைவில் பிரான்சிலிருந்து வந்த ஒரு உண்மையான மிருதுவான குருசாண்ட் செய்ய போகிறேன். அதற்கு சரியான வடிவம் கொடுக்க வேண்டும். என் குருசாண்ட் ஜேன் தயாரித்ததுடன் ஒப்பிட முடியாது. அதை அழகாகவும் ருசியாகவும் இருக்கும்படி கவனமாகவும் மென்மையாகவும் சுருட்டுவது முக்கியம். வாவ், சமந்தா, உன் குருசாண்ட் உண்மையில் தயாரிப்பில் இருந்தது போலவே இருக்கிறது. ஆற்றுமாய் அரிசியான குருசாண்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். வாவ், ஜேன், எம்மாவுக்காக பச்சை குராசாண்ட் செய்ய முடிவு செய்து விட்டீங்களா? சிலோடியர் சோயா மீன் துண்டுகள் என் குருசாண்டுக்கு நிறத்தை கூட்டும். இறுதி தொடுதல்களை மறக்காமல். எம்மாவுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். இது சுவையா மட்டுமல்ல, ஆரோக்கியமாகவும் உள்ளது. ஓ, எனக்கு தோன்றுகிறது என் குருசான்கள் ஏற்கனவே சுட்டுவிட்டன. ஓ, அவை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றன. புனிதம், சமையல்காரரின் சிறிய மந்திரம். வோய்லா, இப்போது நாங்கள் கிரீம் மற்றும் பழங்களை சேர்ப்போம். என் பழங்கள் எங்கே? ஜேன், நீ என் பழங்களை சாப்பிடுகிறாய். ஓ, நான் எங்கே இருந்தேன்? நீலக்கொத்து மரங்கள், மாதுளை மற்றும் சாத்துக்குடி. இறுதி தொடுதல் மற்றும் முடிந்தது. வாவ், என்ன அழகான குருசான்கள். எம்மா மகிழ்ச்சி அடைவாள். ஓ மை காட். எம்மா, நீ எதிலிருந்து தொடங்க போகிறாய்? எனக்கு இதை வேண்டும். சுவாரஸ்யமாக உள்ளது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது பிடிக்குதா? ஐயோ, அஃப், இல்லை அஃப், அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். இது நல்லதாக தெரிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ருசியாக இருக்கிறது. நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள்? ஓ, சமந்தா, வாழ்த்துக்கள். எம்மா உங்கள் குருசாண்டை விரும்புகிறாள். எம்மா, இந்த முறை நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? வாவ், மீன். சமையல்காரர்கள், எம்மாவை ஆச்சரியப்படுத்த முடியுமா? ஓ ஓ, என் கடவுளே, இதோ மீன். என்ன, இது என் மீன். நான் முதலில் எடுத்தேன். பிரிக்க முடியுமா? இல்லை, நான் முதலில். இதோ உங்களுக்கு. ஆப்ஸ். ஜேன், நீ அதை ஜான்பூஜ்கர் செய்யவில்லை என்று நம்புகிறேன். சரி, இப்போது இது நிச்சயமாக என் மீன். இப்போது மீனை மேலும் சிறப்பாக செய்ய வெட்டுக்களை செய்வோம். ஜேன், நீ ஏதாவது யோசிச்சியா?
மீன் துண்டுகளை வறுக்க போறேன். உப்பும் மிளகையும் சேர்க்கிறேன். அது எரியாமல் இருக்க அதன் நேரத்துல திருப்புறது முக்கியம். அறிந்த உணவை யார் சாப்பிட விரும்புவார்கள்? ஜேன், நீ முயற்சிக்க வேண்டாம். எனக்கு மிகவும் சுவையான மற்றும் அழகான மீன் இருக்கும். நான் அதை என் கையொப்ப எண்ணெயால் பூசினேன். சில எலுமிச்சை சேர்த்தேன். அதை ஓவனில் வைக்கலாம். நீங்க அதை அறியல. நான் கூட ஏதோ யோசிச்சிருக்கேன் சமந்தா. எந்த மீனோடும் சரியா பொருந்தும் ஒரு கொப்பெட் சாஸ் எனக்கு உள்ளது. நீங்க முயற்சிக்க வேணாம் சமந்தா. Maurice Manchester and Frasian on outer renewals. மற்ற அனைத்தையும் கலந்து மற்றும் சில உருளை கிழங்குகளும் சேர்க்க வேண்டும். உலகிலேயே மிக சுவையான மற்றும் மொறுமொறுப்பான உருளை கிழங்குகளை எப்படி சமைப்பது என எனது ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீ எனக்கு சமம் இல்லை சமந்தா. வாவ் ஜேன், இது மிகவும் ருசியாக தெரிகிறது. எம்மா இதை நிச்சயமாக பாராட்டுவாள் என்று நினைக்கிறேன். சில பீன்ஸ், சில செர்ரி தக்காளி, இதையெல்லாம் பரப்பலாம். அற்புதம். எம்மா கண்டிப்பாக என் உணவினை தேர்ந்தெடுப்பாள். ஓ சமந்தா, ஆம். ஜேன், மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு எனது சொந்த உணவு உள்ளது. எல்லாம் தயார். சில இறுதி தொடுதல்கள் அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் எப்போதும் அன்புடன் சமைக்கிறேன். எம்மா, நீ எங்கு தொடங்குகிறாய்? அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. குறிப்பாக இது நகைச்சுவையானது. நான் இந்த உணவுடன் தொடங்குவேன். உன்னை முயற்சிப்போம் மீன். நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு இது பிடிக்கும். இப்போது இதை. எம்மா, உனக்கு என்ன தோணுகிறது? சமந்தா மிகவும் முயற்சி செய்தார். அவளுக்கு பிடித்தது. மிகவும் நன்றி. எம்மா, நீ ஒரு தேர்வு செய்ய வேண்டும். ஓ வாழ்த்துக்கள் சமையல்காரர். ஆம், சிறந்த சமையல்காரர் யார்? நான்.